ஆடியன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனேஷ் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹீரோயின் வந்து வழக்கமாக குட்டியா பேசுவாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஓகே நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறோம் எல்லாருமே. லாக்கர் லாக்கர் வழக்கமான எங்களோட கம்பெனியில் வரக்கூடிய சிறிய படங்கள் லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு படம். சிறிய படங்கள்ல ஓரளவுக்கு நீங்க பார்க்குற மாதிரியான படங்கள் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்புறேன். லாக்கர்ல ஒரு குட்டி பட்ஜெட்ல ஒரு மணி ஹெஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் படம் பார்க்க போறீங்க. அந்த டீம் பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா டெக்னிக்கலி வெரி குட், நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்களை ஏமாத்தல ஷோ பார்க்கும்போது. தென் இந்த டீம் மேக்சிமம் நியூ கமர்ஸாக இருக்காங்க, எல்லாருமே பட்டிங்காக வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னா 1-2 பேர் வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆக்டர்ஸ், லீட் ஆக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே அங்கங்க பண்ணி ஒரு அடுத்த கட்டத்து நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லணும். நாராயணன் செல்வம் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு படமும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அனுபவம் கிடைக்கும். இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இவங்களை என்ன ப்ளஸ்ஸாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருமே எங்களோட படம் அப்படி இப்படி ஸ்பெஷல் வேற லெவல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ப்ரொடக்ஷன் என்கிட்ட மீட் பண்ணும்போது நாங்கள் குறைகளோட ஒரு படத்தை எடுத்திருக்கோம். குறைகள் கண்டிப்பாக இருக்கு, இது எப்படி சரி பண்ணி வெளியே கொண்டு போகணும் இதுக்கப்புறம் அப்படின்றத ஓப்பனாக ஷேர் பண்ணாங்க. ஈவன் இந்த டேரக்டர்ஸ், இந்த இரட்டையர்கள் இருக்காங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். பார்க்க ரொம்ப ஹம்பிளா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யதார்த்தமான ஆளுங்க, ரொம்ப என்ன சொல்றது, டெடிக்கேட்டடான ஆளுங்க. கண்டிப்பா இவங்க ஜெயிக்கணும். தொடர்ந்து இந்த டிராவல் கண்டிப்பா. ஆனா எல்லாரையும் விட இங்க அதிகமா இவங்க கூட தான் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் ரிலீஸ்க்கான ப்ராசஸ் வந்து எவ்வளவு இனிஷியேட் பண்ணி அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் டீம், எல்லாருமே ஜெயிக்கணும் இதுல. ஏன்னா டெக்னிக்கலி வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தென் இதை தாண்டி இன்னொரு விஷயம் அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல ஒர்க் பண்ண ஹீரோ, இவரோட முதல் படம் இறுதி பக்கம், இது எங்க கம்பெனி மூலமா வெளியே வந்துச்சு. இந்த இன்னொரு விஷயம், இந்த படத்தை எங்களுக்கு ரெஃபர் பண்ணது அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. அந்த படத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தோம், திருப்தியா இருந்ததுனால ரெஃபர் பண்ணாங்க. அது எங்களுக்கு ஒரு பெருமையா நாங்கள் ஃபீல் பண்றோம். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு தரமான பட லிஸ்ட்ல கண்டிப்பா சேரும் நம்புறேன். அதுக்கான இனிஷியேட் பண்ணி வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஷார்ட் நோட்ல தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோம். வழக்கமான க்ரௌட்ல வழக்கமான டிஃபிகல்டிஸோட வரப்போறோம் தேட்டர்ஸ்க்கு. தேட்டரை நம்பி மட்டும் இல்லாம ஓடிடியை நம்பியும் நாங்கள் களமிறங்கியிருக்கோம். அதுக்கான ப்ரமோஷன்ஸையும் ஆரம்பிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சிறிய நல்ல படங்களை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியா கதையின் நாயகன் விக்னேஷ் சண்முகம் ஆல்ரெடி இறுதி பக்கம் அப்படின்ற படம் மூலமா தன்னுடைய நடிப்பு திறமையை நம்மளுக்கு ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துலயும் ஒரு phenomenal ஒர்க் கொடுத்திருக்காங்க. So a few words from you please. வந்திருக்க பத்திரிகை, மீடியா, லாக்கர் டீம் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இங்கே வந்தால் தான் பதட்டமாக இருக்குது, அங்கே உட்காந்துருக்கும் போது ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவராஜ் வந்து என்னோட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து என்னோட ஃப்ரெண்டு. எப்படின்னா, நான் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருப்பேன், அதை வந்து ஸ்டேட்டஸாக போடுவேன். அதை பார்த்துட்டு ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, நம்ம ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. நானும் சரி ஓகே, நம்மளோட சின்ன ஒர்க்கை பார்த்துட்டு ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். திடீர்னு ஒரு 1 இயர் பேக் வந்து நான் சின்னதாக ஃப்ரெண்டோட கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். கால் பண்ணி ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஏன் இருக்கேன் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு. உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாரு. நான் சரி ஒரு டேரக்டராக வந்து ஒரு அதே இதில் இருக்கிற ஒரு ஆக்டர்கிட்ட கதை சொல்லி எப்படி இருக்குன்னு சஜஷன் தான் கேட்க போறாருன்னு நினச்சேன். எல்லாம் கதை கேட்டு முடிச்சுட்டு ப்ரோ நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ, என்ன ப்ரோ யார் வச்சு பண்ண போறீங்க ப்ரோ, நான் உங்களை தான் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஸோ யுவராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். எனக்கு அதுலேருந்து தான் ராஜசேகர் பழக்கம். ஸோ எனக்கு ராஜசேகர் முன்னாடி பழக்கம் இல்லை, பட் ராஜசேகருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டிஓபி அண்ட் வைகுந்த் மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர். ஸோ என்னோட இந்த படத்தை ஒர்க் பண்ண ஏடிஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி நான் பண்ண இறுதி பக்கம், கள்ளச்சிரிப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். எல்லா டேரக்டரும் சேர்ந்து தான் என்ன இந்த படத்துக்கு இங்கே கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்க எல்லாரும் கூடயும் சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன்னு நம்புறேன். ஸோ இந்த படத்தை நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக படத்துடைய இயக்குநர்கள் ராஜசேகர் மற்றும் யுவராஜ் கண்ணன் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே வந்து என்னன்னா, மற்ற படங்கள் வந்து என்னன்னா அதை பற்றி பேசுவாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே
எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, எங்களுக்கும் வரும். அப்படி பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். இந்த டைம் வந்து என்னன்னா நம்ம இங்கே இருக்கோங்கிறது வந்து நாங்கள் எல்லாருமே இந்த டீமில் இருக்க எல்லாருமே இங்கே இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே எங்களை பார்க்க வந்திருக்கீங்கிறதுக்கும் இந்த படத்துக்கு உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட்டு மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா படம் ஃபர்ஸ்ட் இந்த எப்படி ஆரம்பிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் அப்ரோச் பண்ணாங்க. நம்மளும் கதையெல்லாம் வச்சுட்டு எங்கெங்கேயோ சுத்திட்டு இருந்தோம். அப்போ ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை பண்ணோம். அதை வந்து என்னன்னா ஒரு ஒரு 20 நாள்ல வந்து என்னன்னா அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து என்னன்னா பேக் பண்ணி அவர் போய் நம்ம சொன்னோம்னா ஓகே கதை நல்லா இருக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் ப்ராசஸ்லாம் போச்சு. எல்லாமே கரெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி சரி ஓகே இதெல்லாமே பிளான் பண்ணி வச்சு அடுத்து வந்து என்னன்னா நம்ம ஆர்டிஸ்ட் வேணும், டெக்னீஷியன்ஸ் வேணும். எல்லாமே டெக்னீஷியன்ஸ்னு சொல்லும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கேமராமேன் தாசனா. நான் வந்து என்னன்னா அப்பார்ட்மெண்ட்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணோம் ஒரு 2 years பிஃபோர். இபி தான் வந்து என்னன்னா எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அங்கேருந்து தான் எங்களோட ஜேர்னியும் ஆரம்பிச்சுது. இபி சார் அந்த இடத்துல எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணாரு. தாசானா நானும் யுவராஜ் எல்லாருமே நாங்கள் வந்து என்னன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த படத்தை வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போகும்போதும் மியூசிக் டைரக்டர் தேவை. ஸோ ஆர்டிஸ்ட்னு நம்ம சொல்லும் பொழுது இவி வந்து என்னன்னா என்கிட்ட எப்பொழுதுமே விக்கி ப்ரோவோட ஒர்க் எல்லாமே காமிப்பாரு. அதை நான் வந்து என்னன்னா ஓகேடா நல்லா இருக்கு நம்ம பேசுவோம் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நாங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ இந்த கதைக்கு ஒரு ஹைஸ்ட் இதுக்குள்ளார வந்து என்னன்னா ஒரு த்ரில்லர் ஹைஸ்ட் இருக்கும்போது அதுக்கான லுக் அதுக்கான விஷயம் இதெல்லாம் தேவையான ஒரு ஹீரோ அப்படின்னு தேவைப்பட்டுச்சு. இவங்களுக்கு மேட்சா ஒரு ஹீரோயின் வேணும். ஸோ எவ்வளோ நம்ம டெஸ்ட் ஷூட் நிறையா வந்து என்னன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ நிரா வந்து என்னன்னா எங்களுக்கு துரு அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது மூலியமா பார்த்தோம். அதில் வந்து என்னன்னா அவங்களோட சாமிங்கான ஆக்டிங் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணோம். அது மூலியமா தான் அவங்க இதுக்குள்ளார வந்தாங்க. ப்ளஸ் அடுத்து வந்து என்னன்னா நிவாசனா வந்து என்னன்னா நான் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன். முதல் சினிமா ஆளு வீட்டில் வந்து என்னன்னா நான் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்பா சமுத்திரகனி சார் என்னை வந்து என்னன்னா கூப்பிட்டுருக்காருப்பா நான் போய் அசிஸ்டண்டாக சேர போகிறேன்ப்பா அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ண அண்ணா வந்து நிவாஸ் அண்ணா தான். அவர் நான் வீட்டில் மீட் பண்ணி அவர் வந்து என்னன்னா அவ்வளோ தூரம் எங்களை என்கரேஜ் பண்ணி பண்ண முடியும்டா நீங்கள் பண்ணுங்க நானும் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணாரு. இந்த கதைக்குள்ளார ஃபர்ஸ்ட் அவர் இல்லை. ஆனால் ஷூட் ஒரு 2-3 days முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து என்னன்னா திடீர்னு போய் நின்னோம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் அப்போ அவர் கதை நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு நைட்டு போய் கதை சொல்றோம் எல்லாத்தையும் ஓகே பண்றோம். அடுத்த நாள் வந்து கேமரா நான் சொல்றாரு டி வேற லெவல்ரா அப்படின்னு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே பக்காவா நாங்கள் வந்து என்னன்னா அதை வந்து ரசிச்சு பார்த்தோம். நான் வந்து என்னன்னா நிறைய மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அவரோட நான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா என்னோட ஆசை. ஸோ அது நிறைவேறிச்சு. அதுக்கப்புறமா பெனட்டானா வந்து என்னன்னா இபி மூலியமா எனக்கு வந்து என்னன்னா ஒரு வெல் விஷர் எங்க டீமுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸா அவரோட பேசணும்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வந்து என்னன்னா எங்களை எப்பொழுதுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல என்கேஜ் பண்ணி எங்களை தள்ளிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா சுப்பிரமணிய சார் வந்து என்னன்னா ரேஸ் படம் பார்த்தோம். ஸோ ரேசர் படம் பார்த்தோம் எல்லாமே அவர் சின்ன நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதைக்கு ஒரு ஆடிட்டர் ரோல் வந்து என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து என்னன்னா அதுதான் இந்த கதையோட மைய புள்ளியும் கூட. ஸோ அவர் வந்து என்னன்னா அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தாஜ், பிரகாஷ் அண்ணா, அதுக்கப்புறம் ஆறுமுகம் அண்ணா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பெஸ்டா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து என்னன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பா போவாங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பர்ஃபார்மன்ஸுமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன். அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து டெக்னீஷியன்ஸ்ல கேமராமேன் அண்ணா சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் கணபதி. இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா போட்டின்னு ஒரு பைலட் மேஜிக் டீம் மூலியமா பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு வந்து ஆனால் அவன் தான் எடிட்டர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா டிராவல் பண்ணி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவன் எல்லாத்தையுமே நேற்று நைட்டு கூட வந்து என்னன்னா சென்சார் விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து ஃபாலோ பண்ணி எங்களோட இருந்து முடிச்சு கொடுத்து கியூப்ல போய் அவுட்டும் பார்த்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வைக்கம் சீனிவாசன் மியூசிக் வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சாங்ஸ் கேட்குறோம் எல்லாமே ஓகே. நம்ம படத்துக்கு ஒரு மியூசிக் வரும்போது இப்படி இருக்கணுமே நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஒரு ஃப்ரீடமாக வந்து என்னன்னா பேசி அந்த விஷயத்த கேட்க முடிஞ்சுச்சு. அவர்கிட்ட நான் விஷயங்கள் சொல்லும் போது எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் பேக்கேஜாக பண்ணி கொடுத்தாரு. சாங் வந்து என்னன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. லிரிக் வீடியோ நம்ம சரிகாமல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவுமே வந்து என்னன்னா நல்லா வியூஸும் போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவுமே நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா மாஸ்டர் வந்து என்னன்னா யுவராஜ் மூலியமா தான் பழக்கம். அவர் வந்து என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாருனாவே அப்படியே கப் சுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏய் என்னடா யுவராஜ், ஏய் சார் என்னடா அது அப்படி இப்படின்ட்டு அடிச்சு உடச்சு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி வந்து என்னன்னா எல்லாத்தையும்
கேரி ஓவர் பண்ணி போனார். நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இதில் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா சில விஷயம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அந்த விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிற விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டு, சரிடா நீ சொல்லிட்டு நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா மிக்சிங் மிக்சிங் அண்ணன் வந்து என்னன்னா கிச்சா கிச்சா சார், அவர் வந்து என்னன்னா ரொம்ப நன்றிண்ணா. நிறையா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையுமே, டெக்னீஷியன்ஸும் நான் முக்கியமாக சொல்கிறேன், நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எதுனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா எல்லாமே நல்லா வரணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதோட அவுட்டு இப்போ எல்லாருமே பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி அண்ணன்ட்ட வந்து என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னோன்னா பண்ணிக்கலாம் ஓகே இதானே அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் வரும். ஆனால் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இது ஓகேவான்னு அடுத்தடுத்து முடிச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் டப்பிங்லேயும் சரி. எஸ்எஃப்எக்ஸ் ரிஷிகேஷ் ரிஷி வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப அவங்க அவங்க டீம் வந்து என்னன்னா நக்லைட்ஸ் டீம்ல இருந்து வந்தவர். ஸோ அவங்க வந்து என்னன்னா எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தனியா எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ டப்பிங் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வேற இது சொல்லிட்டு டிஐ கலரிஸ்ட் வந்து சிவா ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. சாரி ப்ரோ, நிறையா விஷயம் நடந்திருக்கு. நம்ம வந்து என்னன்னா அவுட் இவங்க எல்லாருக்குமே காமிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜெனிஸ் சார் வந்து என்னன்னா இப்போ நான் இப்போ பிரசாத் லேப்ல நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் விஷயத்துக்காக போனேன். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, சார் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஜெனிஸ் சார் அப்படின்னு. ஓ அவரா, செம்மையாக பண்ணுவாருப்பா, ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்னன்னா அவரை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாலும் எனக்கு இன்னும் பாசிட்டிவ்